கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லோரோடு சமாதானமாய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். யாரோடாவது கசப்பு வெறுப்பாய் இருக்கிறோமா என்று நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்றால் கசப்பாய் இருந்தால் நாம் பரிசுத்தத்தை இழக்கிறோம். அதே போல ஆமேன், எல்லாவற்றிலும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே ஆமேன் சோத்திரம் தேவனை தரிசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரிடத்தில். உங்களுக்காக செபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் கேட்டவர்கள் ஆமீன் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு விசைக்க நோக்கி பார்த்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.